ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் முசுகி அம்மா பேசுகிறேன். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விரண்மிண்ட நாயனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவரோட கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். விரண்மிண்ட நாயனார் கேரளாவுக்கு பக்கத்தில் பிறந்திருக்காரு. அவர் ஒரு தடவை திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ பெருமாளை பார்க்குறதுக்காக வராரு. அப்படி அவர் வரும்போது அங்கே சிவனடியார்கள் எல்லாருமே இருக்காங்க. சிவபெருமானை வணங்கிட்டு அவர் சிவனடியார்கள் கூட இருக்கும்போது அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம், என்ன இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாரோட கதையிலையுமே வராரு, இவர் யார் அப்படின்னு சொல்லி தோணுது தானே. இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் எதுவுமே பேசாத அவர் பாட்டுக்கு சிவபெருமானை பார்க்கறதுக்காகவே போகிறாராம். சிவனடியார்களை மதிக்காத சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் வந்துருச்சான். உடனே அவர் சுந்தரமூர்த்தி நாயனாரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுமே அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை என்ன பண்ணி அவர் வாசல் வரைக்கும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே இந்த விரண்மிண்ட நாயனாருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சிவனடியார்களை மதிக்காத சுந்தரமூர்த்தி நாயனாரும் வேணாம், அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓடி காட்சி கொடுத்து அந்த சிவபெருமானையும் வேணாம், இனிமேல் யாராவது திருவாரூருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய காளியை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆண்டிப்பந்தல் அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் தங்கிக்கிட்டாராம். சிவபெருமான் உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாரு, இவரோட பெருமை இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த திருவிளையாடலையே பண்ணியிருக்காரு. ஒரு வயதான சிவனடியார் வேடம் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் திருவாரூருக்கு போகிற வழி எங்கே இருக்குது, நான் தியாகராஜ பெருமானை பார்க்கணும், இந்த பக்கம் தானே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வந்ததே கோபம் விரண்மிண்ட நாயனாருக்கு. நீ எங்கே திருவாரூருக்கா போகிற, இரு உன்னுடைய காளையை வெட்டிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவாள் எடுத்துக்கிட்டு வர இந்த சிவனடியாரோட ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயமாக ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடனவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டாரு. அந்த சிவனடியார் என்னடா அது இவ்வளோ தூரம் ஓடி வந்தவர் இங்கே நின்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விரண்மிண்ட நாயனாருக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் ஓடி வந்தியே, ஏன் இதுக்கு மேலே இங்கே நின்றுக்கிட்டா ஓட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு சிவனடியார் சொன்னாராம், நீ தான் திருவாரூருக்கே வரமாட்டேனியே, இப்போ நீ நின்றுட்டுருக்கிறதே திருவாரூர் தான் அப்படின்னு சொன்னாராம். என்னது, நான் திருவாரூரில் நின்றுட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத அவருடைய காலை வெட்டிக்கிட்டாராம். அப்போ சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டாராம். நீ உன்னுடைய பக்தி இந்த உலகத்துக்கே தெரியணும், நீ சிவபெருமானை விட சிவனடியார்கள் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகமே நடந்தது அப்படின்னு சொல்லாராம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. சிவபெருமானை விட சிவனடியார்கள் மேலே பக்தியாக இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த சிவனடியார்கள்லாம் எவ்வளோ பக்தியானவங்களாக இருந்திருப்பாங்க. நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.